போன எபிசோடில் என்ன பார்த்தோன்னாப்பா, சிவன் தான் வந்து இந்த லிங்க வழிபாடை கொண்டு வந்தார் அப்படின்றத பார்த்தோம். இந்த லிங்க தத்துவத்தை எதற்காக அவர் வந்து வலியுறுத்தினார்? அந்த காலகட்டத்தில் பிரம்மா வந்து பெண்களை வந்து தூக்கி விட்டு யூஸ் பண்ணிக்குவார். ஆனால் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். திருமால் வந்து பெண்களை வந்து ஒரு செகண்டரியாகவே வச்சுக்குவார். அரசியல்லாம் வந்து முன்னெல்லாம் கொடுக்கக்கூடாது, அது ஆண் தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நினைப்புள்ளவர். பட் சிவன் வந்து மூணாவதாக வந்தவர். இவங்க ரெண்டு பேர்கிட்டருந்து ஒரு பாடத்தை எடுத்துக்கிறார் இல்லையா. ஒரு மீனாட்சியை சரியாக பயன்படுத்தாத பிரம்மாவுக்கும் வாய்ப்பு போச்சு இல்லையா. உருவாக்குனாரபடியே சரியாக பயன்படுத்தலை. அதே மாதிரி திருமால் வந்து தன்னுடைய மனைவிகளை அது இடம் கொடுக்காதனால அவருக்கு ஏற்பட்ட டிஃபெக்ட் இல்லையா. இதெல்லாம் பார்த்தவர் எக்ஸஸாக போயிட்டாரு. இவர் வந்து பெண்களை அடிமையாக நினைக்கிற ஒரு தொன்மை போயிட்டார். அவர் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டார் பெண்களை, இவர் அடிமையாக நினைக்க ஆரம்பிச்சிட்டார். இது ரெண்டுலேருந்து பாடம் எடுத்துக்கிட்டார். இவங்க ரெண்டு பேரும் ஒரு குருநாதர் தான். அவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, புரியுதா. இவங்க அனுபவம் வந்து அவங்க அனுபவம் பாடம், அவ்வளோதான். அவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா சிவனுக்கே இந்த பாடம் கிடைச்சிருக்காது இல்லையா. மூணாவதாக வர முடியாது. இவர் தேர்டாக தானே வந்திருக்காரு. என்ன இருந்தாலும் அவங்க சீட்டில் தான் இவர் உட்காந்து பாடம் படிச்சிருக்காரு இல்லையா. திருமால் பிரம்மானுடைய சீட்டில் தான் இவர். அவங்க சொல்லுவாங்கல்ல, நான் படித்த பள்ளிக்கூடத்தில் தான் படித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் படிச்சிருக்கிறாரு அவர். அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த லிங்க வழிபாட்டை உருவாக்குறாரு. லிங்க வழிபாட்டை எப்போ உருவாக்குறாருன்னா அந்த திருக்கோசமங்க இந்த உத்தரகோசமங்க என்ற இடத்துல தான் லிங்க வழிபாட்டை அவர் ராவணன் மூலயமா அது இவர் உருவாக்கி அந்த உருவாக்கின இடத்துல ராவணனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறார். மண்டோதரியை திருமணம் பண்ணி வைக்கிறார். அதுதான் முதல் லிங்க வழிபாட்டினுடைய அடையாளம், ஸ்டார்டிங் அது. அந்த லிங்க வழிபாடை இவன் என்ன பண்ணுறான், இலங்கை பூரா பாப்புலர் பண்ணுறான். சிவனுக்கு இது பிடிக்கும் அப்படின்னால 8 திசைக்கு 8 லிங்கத்தை வச்சு எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ சரி, ஏதோ ஒரு வகையில் இது பப்ளிசிட்டி ஆகட்டும்னு அவர் விடுறாரு. ஸ்டெடியாக இருக்கிறானோ இல்லையோ செய்கிறான், பண்ணிட்டான். அந்த நேரத்தில் வந்து இவருடைய லிங்க வழிபாட்டை என்னமோ ஒரு ஏதோ மனசில் நினச்சி ஏதோ ஒன்று பண்ணுறாருன்னு தான் பார்த்தாங்க. யார் பிரம்மாவாகட்டும் திருமாலாகட்டும். ஏன் முருகருக்கு கூட இதில் கொஞ்சம் உடன்பாடு இல்லை. இது என்னமோ பொம்பளையை ரொம்ப தூக்குறாரு, மீனாட்சி அப்படிதான் தூக்குனாரு. அது கடைசியில் அதை விட்டுட்டு அது ராவணன் கூட போயிட்டு, ஏன்னா அந்த காலகட்டத்தில் தெய்வானி கூட இல்லை, தெய்வானி வேறு கூட இல்லை. இதெல்லாம் வந்து பெண்களுக்கு ரொம்பவும் கொடுத்து வம்பளை மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இவர் அந்த சுவாமி மேனையில் இருக்கிறார அங்கேயே அவங்க அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஓவராக வந்து பெண்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொடுத்ததுனால நீ இப்போ கஷ்டத்தில் பதவியை விட்டுட்டு மதுரையை விட்டுட்டு நீ இங்கே வந்து எங்கே இருக்கிற சாமி இதில் இருக்கிற அப்படிலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை வருது. அதெல்லாம் வந்து நம்ம கையில் வச்சுக்கணும் அந்த பவரை இல்லையா. பவர் இல்லைன்னு வச்சுக்க டோட்டலாக போயிடுவாங்க அப்படின் போது அதில் ஒரு நியாயம் இருந்தது அவருக்கு. படிப்படியாக கொடுக்கறது ஒன்று, கொடுத்து ஒன்று பார்த்துக்கலாம், ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது அது ஒரு டைப்பு. படிப்படியாக நீச்சல் கற்றுக்கிறதுன்னு ஒன்று, எகிரி குதிச்சிருது தண்ணியில், அப்புறம் மூச்சு கீச்சு திணறி நீரி மேலே வந்துடுது. அசட்டு தைரியம் சிவந்து. அதுதான் சுவாமி மலையில் அவர் அட்வைஸ் பண்ணுறது. ஆனால் அதே முருகனுக்கு பின்னாடி வந்து சிவன் வந்து அசட்டு தைரியத்தில் செய்தால் கூட அது எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது பின்னாடி லேட்டாக அனுபவத்தில் தான் புரியுது. எக்ஸ்பீரியன்ஸ். அவருக்கே வந்து மீனாட்சியினுடைய பெயரை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் வருது. ஆட்சி கட்டில் வந்து 108 இடத்துல மீனாட்சி கோயில் கட்டி தன் பவரை ஸ்ட்ராங் பண்ணுறாரு யார், முருகர். அப்புறம் இந்த பெண்களே வந்து பெண்களை வந்துட்டாங்களே அவருக்கு. அப்போ ஒரு மீனாட்சிக்கு 2 மீனாட்சி வீட்டில் வந்துருச்சு இல்லையா. அப்போ மீனாட்சி பவரை புரிஞ்சுக்கிறதுக்கு வாழ்க்கையிலேயே அவர் வீட்டில் இப்போ இவருக்கு வள்ளியும் வந்துட்டாங்க, வெளியே திருந்தி வந்தாச்சு. இப்போ வள்ளி வந்து ஃபுல்லாக போரில் வந்து ஃபுல்லாக இருந்துட்டாங்க. அப்போ பாதி பெண்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இப்படி தானே மீனாட்சி இருந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து 2 பெண்கள் வேறு வந்துட்டாங்க. இந்த 2 வந்து கவர்னர்களாக வேறு வந்துட்டாங்க. அப்படின்னும் போது இவர் அவங்க அப்பா எங்கே விட்டார முதல்ல. அது ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னென்னா, இவர் பயிற்சி கொடுத்து கொண்டு வராரு, அவர் தப்புன்னு
மீனாட்சியை விட்டார். அதனால் அவருக்கு ஒரு பாதிப்பு வந்தது. அதை ஃபேஸ் பண்ண அவரால் முடியும். அப்போ சிவனுக்கும் ஒரு புரிதல் என்னென்னா, நம்ம யாரோ ஒருத்தன் எடுக்கிறான்னு நம்ம ராவணங்கிட்ட கொடுத்தோம் இதை எடுக்கிறதுக்கு இல்லையா. ஆனால் அது எடுத்தோம் கவுத்தோன்னு போட்டுட்டாப்புல அந்த லிங்க தத்துவத்தை. ஸோ அடுத்து வந்து படிப்படியாக கொண்டு வந்த முருகர்கிட்ட இதை நீ எக்ஸிக்யூட் பண்ணு. ஆமாம், இதில் ட்ரெடிஷன்லேருந்து வரவன் வந்து யோசனை பண்ணி தான் எடுப்பான். இந்த எமோஷனலாக வரான்ல, அனாதையாக வரான்ல, அவன் டப்புன்னு எடுத்துருவான், டப்புன்னு கீழே போட்டுருவான் இல்லையா. அது மாதிரி இது சிவனுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு வேறு வழியே தெரியல இல்லையா. எல்லா சயின்டிஸ்ட்டும் ஒரு சில விஷயத்தை கண்டுபிடிக்கும் போது ரொம்ப ஆபத்தில் தான் மாட்டியிருக்காங்க. அப்புறம் அடுத்தவங்க வரவங்க தான் அந்த மாதிரி சிவனுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். முருகர் வந்து எதையுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஒரு தடவைக்கு 3 தடவை யோசனை பண்ணி ட்ரெடிஷனில் இருந்ததுனால அவர் ஆபத்து இல்லாமல் அதை கொண்டு போகாம அதனால தான் அவரால் உலகத் தலைவர் ஆக முடியுது. எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்லேயே போயிடுச்சுன்னு வச்சுக்கோ இல்லையா. கை போயிடுச்சு, கண்ணு போயிடுச்சு, கால் பண்ணாத வேற எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறாங்க, வேற யாராவது பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆமாம், அதனால அடுத்த கட்டத்துக்கு போகிறார். சுருக்கமாக சொன்னால் சிவன் வந்து அவர் பார்வையிலேருந்து சில வேலையை செய்கிறாரு. சிவன் கழுத்து மேலே ஏறி உயரமாக இருந்து எடுத்து பார்க்குறாரு. யார்? முருகர். திருமால் மேலே ஏறி பார்க்குறாரு. 2 ஆள் மேலே ஏறி பார்க்கும்போது உலகம் பெருசாக தெரியுது அவருக்கு. இப்போ சிவனுக்கு 99 பார்வை தெரியுது, கழுத்து மேலே ஏறி நின்று பார்க்கறதுனால இவருக்கு இன்னும் கூட டபுள் பார்வை தெரியும். இவருக்கு தெரியாத ஒரு பார்வை தெரியும். ஒரு பார்வை இல்லை, அது பெரிய பார்வையாக கூட இருக்கலாம் இல்லையா. அது உலகமே தெரியுது இல்லையா. ஸோ இவங்க கிவன் டேக் பண்ணிக்கிறேன். அப்படி இருக்கும்பொழுது இப்போ இந்த லிங்க வழிபாடை இந்தியா உலகம் முழுசும் வந்து கொண்டு போகிற வேலையை யாரெல்லாம் செய்கிறாங்கன்னா இவரே செய்கிறார். யார்? நம்ம உதாரணத்துக்கு இயற்கையாகவே எல்லாருமே செய்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே செய்கிறாங்க. உதாரணத்துக்கு குஜராத்தில் ஒரு கோயில் இருக்குது, சோமநாத கோயில். அதில் பலராமர் முதல் லிங்கத்தை வச்சு பெருசாக பண்ணுறாரு. ராமர் வந்து லிங்கத்தை வச்சு பண்ணாருன்னு தான் நம்ம பார்த்தோம். அங்கே தோண்டி எடுக்கும்போதே லிங்கம் வந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போது இந்தியா முழுசாக வந்து எல்லாருமே லிங்க வழிபாட்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க, எல்லாம் வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது முருகர் என்ன பண்ணுறாருன்னா இந்த லிங்க வழிபாட்டை உலகம் பூரா கொண்டு போகிறதுக்கான வேலையை பண்ணி 1001 இடத்துல லிங்கத்தை ஸ்தாபிச்சுக்கிட்டே தான் போயிருக்கிறார். சிந்துவெளியில் பண்ணியிருக்காரு. அப்புறம் வெளிநாட்டில் போகிற இடத்துலலாம் லிங்க வழிபாடு பண்ண. அதனால தான் இப்போ யூரோப்பில் எங்கே போய் தோண்டினாலும் லிங்கமாக கிடைக்குது. இந்த கான்செப்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இப்போ இந்த லிங்க வழிபாட்டில் இவர் வந்ததில் அவர் என்னன்னா ஒரு இதுன்னா ஆண் பெண் சமம்னு சொன்னார்ல. இன்றைக்கே வந்து பெண்ணுக்கு 30% கொடுக்கணும், அப்படியும் 33 கொடுக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கிறாங்க இல்லையா. போராடுறாங்க. சில இடத்துல இந்த பஞ்சாயத்துலாம் 30% ஒதுக்கீடு 33 கொடுக்குறாங்க. 33க்கே இவ்வளோ திணறுது. எப்போ? 3000 வருஷம் கழிச்சு. 3000 கழிச்சு. அப்போ 50-50 ஒருத்தன் கொண்டு வந்தான்னா அது எவ்வளோ பெரிய விஷயம், அது எவ்வளோ அட்வான்ஸு. நாம நினச்சிருக்கிறோம் கம்யூனிஸ்ட் வந்த பிறகு தான் ஆண் பெண் சமம்லாம் வந்துச்சு. இப்போ கம்யூனிஸ்ட் வந்த உடனே ரஷ்யாவில் வந்து பெண்களுக்கு 40-50% மேலெல்லாம் வேலை கிடச்சிது. அந்த மாதிரிலாம் கூட சூழ்நிலை வந்தது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் காலத்திலேயே வந்து அது வந்து என்ன பண்ணிட்டான்னா கொண்டு வந்தாலும் அதுதான் என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு பொது உடைமை சமுதாயத்துக்கு உண்டான தாட்டை விதைச்சிருக்காரு. இது பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் சிவன் வந்து இது கார்ல் மார்க்ஸு அது இதுன்னு எல்லாம் அப்படி சொல்லுவாங்க. கார்ல் மார்க்ஸே ஒரு கட்டத்தில் சொல்கிறாரு, நான் வந்து பொது உடைமை சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் வந்து யூரோப்பில் இப்படி வந்துச்சு என்னெல்லாம் எனக்கு வரலாறு தெரியும். ஆனால் இந்தியாவை பார்க்கும்போது அங்கே ஒரு அரசர்களே வந்து பொது உடைமை தத்துவத்துக்கு ரொம்ப சிம்பிளாகவும் அசோகரோ அதுக்கு அவர் சிவன்கிட்ட போகல. அசோகர் பாருங்கள் சும்மா இது மூலிமா அப்படி இப்படி பின்னாடி போகும்போது எனக்கு ஒரு வித்தியாசமாக தெரியுது. அங்கே வந்து யூரோப்பில் புற சமத்துவத்தை தான் பேசுகிறாங்க. ஆமாம், இங்கே வந்து ஒரு அக லைஃப்லேயே வந்து ஒரு சமத்துவ கொள்கை வந்து இந்தியாவில் இருக்குது. இந்தியாவினுடைய சமத்துவ அதாவது இந்த சமத்துவ கொள்கையினுடைய வரலாறை நம்ம இன்னும் உழுந்து படிக்கணும், அது வித்தியாசமானதுன்னு சொல்லி கார்ல் மார்க்ஸே சொல்கிறார். அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இங்கே சிவன் பீரியட் தான் இந்த ஃபஸ்ட்டு பொது உடைமை சித்தாந்தத்தினுடைய ஆண் பெண் சமம்னா முதலாளி தொழிலாளி சமம் எல்லாமே சமம்தான். அது வந்து செயலில் காமிச்சாங்க. அதுதான் பெரிய விஷயம். இப்படி பண்ணும்பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த லிங்க வழிபாட்டில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது.
எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா வழிபாடுன்னா ஒரு ஆளை வந்து தாத்தாவை கும்பிடுவாங்க, பாட்டியை கும்பிடுவாங்க, குலதெய்வத்தை கும்பிடுவாங்க, ஒரு அரசனை கும்பிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், ஒரு இந்தியாவில் 100 குழு இருக்குன்னு வச்சுக்கேன், 100 குழு 100 தலைவனை கும்பிடுவான். ஏகப்பட்ட சிறு தெய்வங்கள் மாதிரி சிறு தெய்வங்கள் வரும். அப்புறம் நான் பெரியவன், நீ பெரியவன், சண்டை போட்டுக்குவானுங்க. என் ஆள் தான் பெருசு, உன் ஆள் தான் பெருசு, என் வழிபாடு பெருசு, உன் வழிபாடு பெருசுன்னு. அதனால் அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, ஒரு ஸ்டேபிள் அரசு உலகம் பூரா ஒன்று இருக்கணும், கட்டுக்கோப்பாக இருக்கணும்னா வழிபாடு முறையும் வந்து சிங்கிளாக இருக்கணும். ஆட்சி முறை ஒன்றா இருக்கணும்னா வழிபாட்டு முறையும் சிங்கிளாக இருக்கணும். அதில் நிறைய வேறுபாடு வந்ததுன்னா அகத்தில் பிரச்சனை வந்தால் புறத்தில் சிக்கல் வந்துடும், யூனிட்டி வராது. இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வந்து ஒரு 7-8 பசங்க 7-8 மருமக ஏதாவது ஒன்று பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு போகும்போது இந்த கண்ட இடத்துல இப்போ வெவ்வேறு இடத்துங்கள பொண்ணு கண்ணை கட்டி வித்தியாசமாக அதை பண்ணி இவங்களுக்குள்ள குடும்ப சண்டை வந்தோன்னா அவன் எதையுமே அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறான்னா முதல்ல குடும்பத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தினா தான் அங்கே போய் சாதிக்க முடியும், அடுத்தபடி ஏற முடியும். அப்போ அகத்தை சுத்தப்படுத்துறதுக்கு தான் லிங்க வழிபாட்டில் வந்து அவர் பெயினாக பண்ணியிருக்கிறாரு. இந்த பிரச்சனை முதல்ல சால்வ் பண்ணணும். அப்படின்னா வழிபாடு வந்து லிங்க வழிபாட்டை எல்லாரும் கையில் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ இதுதான் வந்து இவருடைய எண்ணம் தான் வந்து இந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன். கரெக்ட். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இந்த பாலிசியை தான் லிங்க வழிபாடாக அது இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்த பஞ்சபூத தத்துவம் இப்போ இந்த உதாரணத்துக்கு வாங்க. இப்போ என்னன்னா லிங்க வழிபாடு அவர் என்னத்துக்கு நீங்கள் இப்போ ஏற்கனவே இதை சொல்லியிருக்கீங்க, இதுதான் மனித நீதி, அதாவது அவர் வந்து மனு நீதி. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து பஞ்சபூதங்களை இந்த இயற்கையை வணங்கினா போதுன்றது பிரம்மா வந்து ஒரு வழிபாடு இல்லை, ஒரு வழிபாடே அவருக்கு பிடிக்காது. ஆனால் இவருக்கு வந்து பெருமாளுக்கு அவரை சுற்றி நிறைய ஹீரோ வர்ஷிப் மாதிரி இது உருவ வழிபாடுடைய எக்ஸஸ் இது இல்லையா, அலங்கார பிரியர் அது இது எல்லாமே இருக்கு. இது இந்த ரெண்டுக்கும் இடையில அவர் என்ன பண்றாரு, உருவ வழிபாடும் வேணும், ஏன்னா ஜனங்களுக்கு புரியணும். நட்சத்திரம் மேலே இருக்குது இதெல்லாம் கும்பிட்றான்னா ஜனங்களுக்கு புரியாது, அதனால உருவ வழிபாடாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் அது மூட நம்பிக்கை, அதாவது சிலை வழிபாடாகி ஒருத்தருக்கு சண்டையும் போட்டுக்கூடாதுன்னு 10,000 சிலை வந்துடக்கூடாதுக்காக என்ன பண்ணிட்டாரு, உருவ வழிபாடாகவும் இருக்குது அருவ வழிபாடாகவும் இருக்கக்கூடிய லிங்கத்தை பார்த்து கும்பிடவும் முடியும், ஒரு உருவம் இருக்குது அதுக்கு. ஆனால் அது வந்து வித்தியாசம் இருக்காது, ஒரே மாதிரி உருவம். அதுவும் லிங்கம் வந்து 2ஆக இருக்குது. எப்பயுமே லிங்கம் வந்து கல் வந்து ஒன்றா இருக்காது, அது ஆண் குறி பெண் குறி ரெண்டும் இணைஞ்சு தான் அப்படிதான் லிங்கத்தினுடைய ஸ்ட்ரக்சரே அப்படி தான் பண்ணுவாங்க. அப்போ அவர் வந்து ரொம்ப யோசனை பண்ணி ஒரு தத்துவத்தை வச்சு உலகம் பூரா ஒரே தத்துவமாக வரணும், ஆண் பெண் சமம். அது மட்டும் இல்லை, பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இது மனிதர்களுக்கு மட்டும்தான் அவர் வந்து இந்த தத்துவத்தை வச்சார்னு நினைக்கிறாங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா ஒரு உயிர் 2 உயிர் 3 உயிர் 4 உயிர் 5 உயிர் 6 உயிர் இந்த 6 சேர்ந்து தானே மனிதனாக வந்திருக்கிறான். அவர் வந்து என்னன்னா இந்த டார்வின் சொன்னார் இல்லையா, பரிணாம கொள்கை, எவல்யூஷன் தியரி. டார்வின் இப்போ சொன்னது தான் எல்லாம் தூக்கி பிடிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து ஏதோ ஒரு கடவுள் வந்து மனிதனை படைச்சாரு, மிருகத்தை படைச்சாரு, மரத்தை படைச்சாருலாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. இது எவல்யூஷனில் ஒரு அறிவு ஈரறிவு ஒரு சில் தாவரத்துலேருந்து 2 சில் தாவரம் வந்து அப்படியே பரிணாமம் வருது அப்படின்னுன்றதை அவர் சொன்னார். ஆனால் இது அன்னைக்கே அவர் என்ன பண்ணுறாருன்னா 6 அறிவையும் வந்து வணங்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாருன்னா முதல்ல லிங்க வழிபாட்டை எங்கே வைக்கிறாருன்னா பஞ்சபூதங்கள் இருக்கிற இடத்துல வச்சு வணங்கன்றார். அதாவது இயற்கை எங்கே இருக்குதோ அங்கே தான் லிங்கத்தை வச்சு வணங்கணும், அப்போ தான் உனக்கு பலன் கிடைக்கும். இந்த எல்லா உயிருக்கான ஒரு பலன் அங்கே தான் கிடைக்கும். சும்மா வீட்டில் லிங்கத்தை வச்சு வழியிருந்தாலே அந்த பலன் கிடைக்காது. உதாரணத்துக்கு பஞ்சலிங்கம்னு இருக்குது, நீங்கள் ஒன்று ஒரு ஊர் சொல்லு பார்க்கலாம். இப்போது திருவானைக்கால் வந்து நீர் இல்லையா, திருவண்ணாமலை நெருப்பு, காலத்தி வந்து காற்று, இது வந்து நம்ம ஆகாயம் வந்து சிதம்பரம் ஆகாயம். இப்படி வந்து என்ன பண்ணுறாருன்னா திருவாரூர் ஏதோ ஒன்று இருக்கு, மொத்தம் 5 மண். இப்படி ஒரு 5 விதமான வந்து இடத்த தேர்ந்தெடுத்து 5 விதமான லிங்கத்தை வச்சு இந்த 5 பூதங்களை வணங்கணும்னு தான் சொல்கிறார். இந்த பஞ்சபூதங்கள் இருந்தால் தான் இந்த பல்லுயிரும் வந்து வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த பஞ்சபூதங்கள் இல்லாமல் ஒரு வாழ முடியாது. அதனால பஞ்சபூத தத்துவம் நம சிவாய
இந்த பஞ்சபூத தத்துவத்தில் ஓம் நமச்சிவாயா அப்படின்றாங்க. நமச்சிவாயானா ந ம சி வா யா. இதில் வந்து நான்றது வந்து இதுன்னு நினைக்கிறேன். இது நம்ம இந்த பஞ்சபூதங்களுக்கு ஒன்று ஒன்று இருக்குது. ஒன்று ஒவ்வொரு எழுத்து, ஒரு எழுத்து. சி வாயா அப்படின்ற மாதிரி நமச்சிவாயா 5 எழுத்து மந்திரம். அப்போ இந்த 5 எழுத்து மந்திரமே பஞ்சபூதங்களை வணங்கு. பஞ்சபூதங்களை வணங்காமல், இயற்கையை வணங்காமல் வெறும் உருவ வழிபாட்டுக்கு போனீங்கன்னா 10 பைசாவுக்கு புண்ணியம் கிடையாது அப்படின்றத அவர் சொல்லிட்டார். அதனால தான் வந்து ஆத்துவாரத்துலேயோ ஃபால்ஸ் இருக்கிற இடத்துலையோ இல்லை ஒரு ஒரு மலை அடிவாரங்கள்லையோ இயற்கை இது சார்ந்து தான் வந்து லிங்க வழிபாடு இருக்குது. இதை சொன்னவர் என்ன பண்ணாருன்னா, இதை தாண்டி இன்னொரு இடத்துக்கு வரார். இது என்ன பண்ணுறாருன்னா, இந்த தத்துவத்தை முழுசாக உள்வாங்கினதுனால முருகர் வந்து உலகம் பூரா போகிற இடத்துல லிங்கத்தை வழிபாடு, ஏன்னா வெளியில் இருக்கிறவங்களுக்கு லிங்க வழிபாடு தெரியாது, இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதனால் அவர் போய் உலகம் பூரா போனது போதே அரசியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்காகவும் போகிறாரு. இப்போ நீங்கள் இதை பின்பற்றி தான் பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து முஸ்லீம்ஸ்க்கு வந்து உருவ வழிபாடு கிடையாது. அவங்க வந்து அப்போ இவங்க இருந்த ஏரியா, இப்போ சிவன் எஸ்டாப்ளிஷ் பண்ண உக்ரைனாக இருக்கட்டும், இல்லை முருகரோட கந்தகாராக இருக்கட்டும், இப்போ இந்த முஸ்லீம்ஸ் இருக்கிற இந்த கல்ஃப் ஏரியா எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தத்துவமே வந்து அப்போ லிங்கத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு உருவ வழிபாடு அற்ற ஒரு தத்துவமாக தான் முஸ்லீம் தத்துவமே. அதான் ரெண்டுமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதுலேருந்து தான் உருவாயிருக்கு. இப்போ அவங்க இருக்கிற சொல்கிற மெக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கொயருக்கு அதுவே லிங்கன்றாங்களே இல்லையா, சொல்கிறாங்க. அங்கேயே லிங்கம் இருக்குது. இது இஸ்ரேல் பக்கத்துலேயே வந்து பின்னாடி லிங்க வழிபாடு இருக்குது. அவங்களே சமாதியும் பண்ணுறாங்க, அதே மாதிரி உருவம் இல்லாமலேயும் பண்ணுறாங்க. இப்போ இப்படி இதை கொண்டு வர்றாரு அவர். இப்போ இந்த லிங்க வழிபாட்டை கொண்டு வரும்போது மனுநீதின்னு ஒரு நூல் எழுதுறாரு அவர். மனித நீதி. இது என்ன நினைக்கிறாங்கன்னா, சாணிக்கியர் தான் எழுதினாரு, அர்த்த சாத்திரம்னு எழுதினாரு அப்படின்னு பின்னாடி 2200 ஆண்டுகள் 300 ஆண்டுகள்ல மனுன்னு ஏதாவது மன்னர் இருந்தான்ற மாதிரி கொண்டு வராங்க அவங்க. மண்ணுன்றவே இவன் தான், யாரு, சிவன் தான். அவர் தான் மன்னர் இல்லையா, அவர் தான் மன்னர் கொடி, அந்த மன்னன். இவர் என்ன பண்றாருனாக்கா, நாம் வந்து எப்படி வந்து தத்துவத்துக்கு வந்து லிங்கத்தை சொல்லிட்டோம், ஆனால் அரசியலுக்கு ஒரு 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 கான்ஸ்டியூஷன் இருந்தால் தான் அரசியலை எப்படி செயல்படுத்துறதுன்னு இருக்கும். அதனால் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த 5 உயிருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுக்காக அவர் என்ன பண்ணாருன்னா, அதில் எல்லா உயிருக்குமானது லிங்கம், பர்டிகுலராக வந்து மனிதனுக்கு சொல்லணுன்றது அப்படின்னா லிங்கத்தினுடைய எக்ஸ்பேன்ஷன் தான் அது. அந்த அர்த்தத்தினுடைய ஆண் பெண் சமத்துவம் எப்போ வரும்னா, எல்லா உயிருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது தான். அப்போ மனுநீதி எழுதுறார். மனுநீதியில் என்ன பண்ணுறாருன்னா, குற்றம் வந்து மனிதனுக்கு மனிதன் தப்பு பண்ணால் மட்டும் இல்லை, மனிதன் இன்னொரு பொருளுக்கும் உயிரற்ற பொருளுக்கும் தப்பு பண்ணாலும் தண்டனைன்றது தான் அந்த மனுநீதி சோழன் கதை. அதை பின்னாடி வந்து ஏதோ மனுநீதின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவர் தான் வந்து அதை முதல்ல அதை போட்டவர், இந்த மனுநீதின்றது. நீ திருவாரூருக்கு போனீங்கன்னா மனுநீதி சோழன் திருவாரூரில் தான் இருப்பார். அவர் வந்து வடநாட்டில் இருக்கிறவர் எழுதினார், சாணிக்கியரோ இல்லை வேறு யாரோ எழுதினாங்கன்னா அங்கெல்லாம் இருக்கணும். அது எதுக்கு மனுநீதி சோழனுடைய இது இங்கே வைக்கிறாங்க அவங்க இல்லையா? இது வரலாறு என்ன பண்ணாங்க, தள்ளி போடுறாங்க, போட்டு கொஞ்சம் இது மனுநீதி சோழனுடைய இதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அந்த வர்ணாசிரம கொள்கையை கொஞ்சம் கலந்து பின்னாடி அவங்க உல்ட்டா பண்ணிக்கிட்டாங்க, சமஸ்கிருதத்தில் கொண்டு போய். அது முதல்ல தமிழ் தான் மனுநீதி இது எழுதப்பட்டது. அந்த மனுநீதி எழுதப்பட்ட அந்த திருவாரூரில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 50-60 ரிஷிகள் இருப்பாங்க சுற்றி, அரசியல் ரிஷிகள். இவங்கெல்லாம் வச்சு தான் அந்த மனுநீதியை அவர் ஃபுல்லாக எழுதினார். அந்த மனுநீதியினுடைய அது வந்து உலகத்துக்கே வந்து நீதியை கொடுக்கக்கூடிய, இன்றைக்கி கான்ஸ்டியூஷன் ஐநா சபையில் வச்சு செயல்படுத்த வேண்டிய அளவுக்கு அது வந்து ஒரு பொதுத்தன்மை உள்ளது. அதோட அடிப்படையே வந்து அந்த அன்பே சிவம் அப்படின்னு, அன்பே சிவம், மனிதநேயம். ஒரு மனிதன் வந்து எப்படி இந்த உலகத்தில் நடந்துக்கணும், ஒரு அறிவுகிட்ட எப்படி இருக்கணும், 2 அறிவில் எப்படி நடந்துக்கணும், 6 அறிவில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு பகுத்தறிவுக்கும் வழிபாட்டுக்கும் சென்ற ஒரு இடம் முடிச்சார். ஸோ இந்த ஃபவுண்டேஷன்லேருந்து தான் இப்போ நம்ம திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா அறத்துப்பால், பொருட்பால், காண்மத்துப்பால்ன்ற அன்பு, இதெல்லாம் இல்லையா, அறம், அரசியல், அன்பு, இது 3 வந்து இந்த அடிப்படையில் இந்த சிவன் நிச்சயமாக சிவனுடைய மனுநீதியினுடைய பேஸில் தான் வந்து அது அப்படியே வந்து பின்னாடி மறையக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. ஒரு 1000 வருஷம் ஆன உடனே அதை எப்படி அது மறைக்கலாம், உல்ட்டா பண்ணுற வேலையெல்லாம் வந்தது.
இந்த உல்டாங்கள்ட்ட வேலையெல்லாம் வானாயான்னு இவர் என்ன பண்ணுறாருன்னா அதை பூரா எடுத்து ஒரு சேஃப்டியாக பொட்டியில் போட்டுன மாதிரி திருவள்ளுவரை கொஞ்சம் திருக்குறளில் கொண்டு வந்துட்டார். திருக்குறள் வந்து தி எசன்ஸ் ஆஃப் சிவனுடைய. அப்போ அவரே என்ன சொல்றாரு, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இது நானே தொகுத்துருக்கிறேன், நானே ஒரு எல்லாத்தையும் தொகுத்துருக்கிறேன். இதுல ரொம்ப இதுலயே வந்து தலைமையானது எதுன்னா பகுத்து இந்த சமத்துவம் கொண்டு வந்தாங்க இல்லையா, எல்லா உயிரும் வாழணுன்ற அந்த அதுதான். அது இன்டைரக்டா சிவனை சொல்ற மாதிரி சிவனை சொல்றாரு. இந்த தத்துவத்தை முழுசா புரிஞ்சுக்கிட்ட முருகர் தான் உலகம் போறாத அந்த தத்துவத்தை கொண்டு போறாரு. அந்த தத்துவ அடிப்படையில் தான் இது பண்ணாரு. ரெண்டாவது, இந்தியாவை ஆளக்கூடியவர்கள் யாரும் வந்து தன்னை பாஸா நினைக்கக்கூடாது. ஒரு கைடா, ஒரு ரிஷியா, அடக்கம் அமரருள் ஒய்க்கும் அந்த மாதிரி பண்ணிக்கிறார். இவர் வந்து தன்னை வந்து என்னன்னா, இவர் தான் ஆக்சுவலா பார்த்தா உலக வழிகாட்டி. யாரு? சிவன் தான் இப்போ இருக்கிறதுலே வந்து கிங் மேக்கர். ஆனாலும் கிங் எப்படி இருக்கணும்னா காட்சிக்கு எளியனா ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படின்ற தன்மையை ஏழை மக்களுக்கு அப்போ தான் வந்து இது போன்ற அந்த தன்மையை வந்து போன ஒரு ஓப்பனாக வச்சுட்டு போகிறார். இன்றைக்கி ஒரு சிவனாக நான் இருக்கேன், ஃபியூச்சரில் என்னை விடவும் வரலாம் இல்லையா, இது வரலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெருந்தன்மையாக இருக்கு. அப்போ மனுநீதி என்பது சிவன் எழுதியது. அதை வந்து பின்னாடி வந்து அது உல்டா பண்ணி பின்னாடி ஏதோ பண்ணுறாங்க. திருவாரூருக்கும் மனுநீதிக்கும் சிவனுக்கும் முருகர் வந்து கையாண்ட அந்த ரூல்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் லாவுக்கும் சம்மந்தம் இருக்குது. இந்த மனுநீதி வச்சு தான் முருகரே வந்து ரூல் பண்ணுறாரு. அப்போ இதுதான் இந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்குற அந்த இதை தான் வந்து இப்போ முருகர் வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் போகும்போது இதை வந்து ஃபுல்லாக நம்ம இந்த பேஸில் தான் அவர் போகிறார். இப்போ அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் எழுதினார் அப்படின்லாம் சொல்லுவாங்க இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம். அவங்களாம் பின்னாடி வந்தவங்களாம் வந்து இதை சொல்லாமே இது பின்னாடி ஓரளவுக்கு அவங்களுக்கு சொல்ல. இப்போ அவங்க வச்சிருக்க சோஷியலிசம் இது கண்டிப்பாக கான்ஸ்டியூஷனில் சோஷியலிசம் வச்சுருக்கிறாங்க, செக்குலரிசம் வச்சுருக்கிறாங்க, இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் இந்த மனித நீதியிலேருந்து எடுத்து சோசியல் அப்படின்னாவே சோனாவே சிவன் தான். சோஷியல் அந்த நேம் கூட அப்படி வந்திருக்கலாம் இல்லையா. ஸோ அப்படின்றதுல வரும். அது கிட்டத்தட்ட அப்படி தான் வருது. அது சோஷியல் அந்த மாதிரி. அப்போது இது நாம் வந்து இந்த விஷயத்தில் சிவன் இது ஒன்று பண்ணியிருக்கார். இதை தாண்டி அடுத்த கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா வணிக ரீதியாக. சரிங்கப்பா, இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோன்னா மனித நீதி இல்லையா, முருகர் வந்து வெளியூர்லாம் போய் சுற்றுற அந்த காலகட்டத்தில் சிவன் வந்து தன்னுடைய ஆண் பெண் சமத்துவம் அந்த இது லிங்கத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. இந்த மனித நீதி இதெல்லாம் வந்து உருவாக்கி கொண்டிருக்கார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதுக்கு அடுத்த கட்டமாக வந்து நீங்கள் வந்து அந்த தத்துவம், அதாவது இந்த மருத்துவம் தத்துவம், அதுக்கப்புறம் இந்த ஃபினான்ஸ் விஷயங்கள், இதுக்கெலாம் வந்து சிவன் வந்து ஒரு சில வேலைகளை செஞ்சு கொண்டு இருந்தா அப்படின்னீங்க. அது என்னன்றது நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். சரி, ஓகே.